போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த என் மதிப்பு, மரியாதை, சொத்து எல்லாமே போச்சு அப்படின்னு தலைமேல் கை வச்சு அழுதுகிட்டு இருந்துச்சிங்க அந்த மான். எப்படின்னு தானே கேட்குறீங்க? அண்ணே, நான் புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பேங்க்கில் 5 லட்சம் கடன் தரேன்றாங்க. வட்டி சேர்த்து 50 மாத சம தவணையில் திருப்பி செலுத்தணுமா? அதுக்கு நம்பிக்கையான நாணயமான ஒருத்தர் சாட்சி கையெழுத்து போடணுமாண்ணே. அதுக்கு நீங்கள் வந்து ஒரு கையெழுத்து போட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அண்ணேன்னு நிறைய கெஞ்சிச்சிங்க. ஒரு நல்ல காரியத்துக்கு சாட்சி கையெழுத்து தானேன்னு போட்டேன். அந்த நரிப்பைய 5 மாதமாக தவணையும் கட்டலை, ஆள் தலைமறைவாயிட்டான்னு என்னைய பிடிச்சிக்கிட்டாங்க. ஏன்னு கேட்டால், இந்த நரி இஎம்ஐ தொகை கட்ட தவறினால் மேற்படும் தொகை அனைத்தையும் அவர் சார்பாக பணியாளியாகிய நான் செலுத்தி விடுகிறேன்னு எழுதியிருந்த பேப்பரில் நான் சாட்சி தானேன்னு கையெழுத்து போட்டிருக்கேன். அவன் ஓடி போயிட்டான். அவனுக்கு ஜாமீன் கொடுத்தா நான் மாட்டிக்கிட்டேன் என்று புலம்பியது மான். இப்போ புலம்பி என்னங்க பண்ணுறது? பைபிளில் கிளியராக அட்வைஸ் இருக்குங்க. நீதிமொழிகள் 11:15 அந்நியனுக்காக பிணைப்படுகிறவன் வெகு பாடுபடுவான், பிணைப்படுவதை வெறுப்பவன் சுகமாக இருப்பான் அப்படின்னு. இப்போ காலம் பொல்லாததாக இருக்குல்லங்க. ஸோ செக்யூரிட்டி கொடுக்கறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். பை.